வெல்கம் டு அவர் சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷனல் அகாடமி. இந்த வீக்கெண்டில் மிக ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம லைஃப்பில் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அது கிளியரோட அது விஷன் தெரியும். எப்படின்னா, இப்போ நம்ம லேர்னிங் கர்வ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஸ்கில்லாகட்டும், இல்லை எந்த ஒரு புதிய ஒரு நியூ அடாப்டேஷன், ஒரு நியூ மெத்தட்ஸ் என்ன ஆனாலும் நம்ம ஒரு லேர்னிங் ஸ்டைலில் வந்து நம்ம போயிட்டுருக்கும் போது அந்த ப்ரோக்ரெசிவாக ஒரு டைம் டியூரேஷனில் நம்ம ஒரு ஸ்கில் அக்குமுலேட் பண்ணுறதில்ல, ஸ்கில் அப்டேட் பண்ணுறதில்ல, ஒரு அப்ஸ்கில் பண்ணுறதில்ல நம்ம போயிட்டுருக்கும் போது ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு ப்ரோக்ரெசிவாக நல்ல ஒரு ஸ்லோப்பிங் போயிட்டுருக்கும். ஒரு ஆஃப்டர் சம்டைம்ஸ் அங்கே என்ன ஆகுன்னா அங்கே ஒரு ஸ்டாக்னேஷன் அங்கே ஏற்படும் இல்லையா? அது என்ன மோரல்லஸ் வந்து பிளாட்டிவ் அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு எஃபோர்ட் நம்ம அங்கே போட்டால் மட்டுமே ஃபர்தராக வந்து நம்ம அங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்லேயே நம்ம நின்றுட்டு அப்புறம் ஃபர்தராக வந்து ஐயோ எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் கிடைக்கலையே, ஒரு ஸ்கில் வந்து லேர்ன் பண்ண முடியலையே, ஒரு அப்டேட் பண்ண முடியலையே, ஒரு அப்ஸ்கில் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம எஃபோர்ட் எடுக்க மாட்டோம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீசன் தான் என்ன நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம், இல்லை நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் கோல் டுவேர்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்குறோம். நான் ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு கிளியராகவே நல்ல ஒரு ஐடியா, ஒரு பெட்டர் ஐடியாவோட போயிட்டுருக்குறோம். போகும்போது ஒரு சர்டன் பாயிண்டில் நம்ம அறியாமலேயே ஒரு ஸ்டாக்னேஷன் ஆகும். என்ன ரீசனால் அந்த ஸ்டாக்னேஷன் ஆகுது, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், நம்ம நினச்ச அந்த கோல் இல்லை நம்ம நினச்ச அந்த காரியம், நம்ம நினச்ச அந்த ஸ்கில் எப்படி நம்ம அதை வந்து நம்ம அக்யூர் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை த வே, எம் ஆனந்த்குமார், எமோஷனல் மாஸ்டரி கோச், நர்ஸ் கோல்டன் புக் வின்னிங் ஆத்தர். நம்மளோட புக்ஸ் வந்து 2-3 அமேசான்லேயும் கூட நிறைய எனக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு புக்காக நான் வந்து இங்கே சொல்கிறது என்னென்னா, ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஷிஃப்ட் யுவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஜஸ்ட் ஒரு புக்கு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 49 rupees தான். அதில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணனா உங்கள் மொபைல்லையே கிண்டல்லையே நீங்கள் வாங்கிக்கலாம், புக்கை வாங்கிட்டு பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஏகப்பட்ட ஒரு மோர் தென் ஒரு 8-9 months ஒரு ரிசர்ச் பண்ணி எழுதுகிற புக்குங்க. அதில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது சரி அது என்ன பேர் அப்படின்னா ஒரு இன்கான்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு சக்ஸஸும் நம்ம கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கான்சிஸ்டன்சிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது. அதாவது நிலையாக செஞ்சுட்டே இருக்கும். ஒரு பெர்மனெண்ட்டாக இட் மே பி ஹேபிட்டாக இருக்கலாம், இட் மே பி ரெகுலர் ப்ராக்டிஸாக இருக்கலாம், இல்லை இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்கலாம், ஏதோ இட் மே பி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டில் நமக்கு ஒரு செட்டில் க்ரோத் வரணும் அப்படின்னா இட் ஷுட் பி கண்டினியூட் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். ஆனால் நம்ம ஒரு செட்டில் பீரியடில் போன உடனே நமக்கு தெரியாமலே ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் வரும். இது எதனால் வருது அதை நம்ம இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் பார்க்கும்போது நம்ம இங்கே இதில் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருக்கெல்லாம் அது வருது, ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் வருதுன்னா எல்லாருக்குமே நார்மலாக வருது. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறது யாருக்கும் போது யார் வந்து ஒரு கிளியர் கோல்ஸ் மைண்டில் கிளியராக ஒரு கோல் செட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு டைம் டியூரேஷனில் வெதர் இட் மே பி ஹெல்த் வைஸ் ஆர் மென்டல் வைஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் வைஸ் ஆர் இட் மே ஃபினான்ஷியல் வைஸ் வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் வரும். அதையும் தாண்டி போகிறவங்க யாருன்னா மைண்டில் வந்து ஒரு கிளியர் கோல் செட் பண்ணவங்களுக்கு அந்த ஸ்டாக்னேஷன் ஈஸியாக அவங்க ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளியர் கோல் நம்ம செட் பண்ணிட்டேன்னா அது டுவேர்ட்ஸ் போகணும் இல்லையா? இப்போது அந்த எண்ட் ஆஃப் த கோல் அவுட்கம் என்னங்கிறத நம்ம டே டு இன்றைக்கி நம்ம ஒரு எஃபர்ட்டில் வந்து அதை நம்ம திங்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம நிச்சயமாக அதில் ஸ்டாக்னெண்ட் ஆக மாட்டோம். ஆனால் அவுட்கம் வந்து லாங்காகவே ஒரு லாங் டியூரேஷனுக்கு அப்புறம் கிடைக்குது. அந்த அவுட்கம் வந்து இன்றைக்கி கிடைச்சா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், எப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவோம், அது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அது நமக்கும் மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி உதவுது, எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களையும் எப்படி அது முன்னேற வைக்குது, எப்படி ப்ரோக்ரெசிவ் கொண்டு போகுதுன்னு நினச்சிட்டு அதை நம்ம மைண்டில் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம அந்த குறிப்பிட்ட ஆக்டிவிட்டீஸில் இருந்து பின்வாங்க மாட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோட் ஆன் த பாயிண்ட் நம்பர் 1 இஸ் கிளியர் கோல். நம்பர் 2 நம்ம பார்க்குறது என்ன, ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்.
இது வந்து எல்லாருக்குமே நமக்கு வர்றது தான், நார்மலாக வர்றது தான் எப்போவுமே. இவர் கூட பார்த்தோன்னா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், நல்ல ஒரு 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 கிரிக்கெட் எடுத்து கூட நல்ல ஒரு மாஸ்டர், நல்ல ஒரு நல்ல ஒரு வெல் பிளேயர்டு இருந்தாலும், இந்த இனிஷியலாக அவங்க போய் பேட்டிங் பண்ணி அந்த எய்தர் ஒரு 2, 3 ரன் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபியர்னஸ் இருந்தே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்படின்னா, அப்போ நம்ம அந்த ஃபெயிலியர் அந்த ஒர்க் எடுத்துட்டோம். நம்ம கன்டின்யூ பண்ணிட்டு போகிறோம். இதில் இன் கேஸ் ஒரு ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா, இவ்வளோ தூரம் போட்ட நம்ம டைம் அண்ட் மணி அண்ட் எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணாக போகுமே. இப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு மைண்டில் வந்து ஒரு அரைஸ், சின்ன ஒரு 0.001 அரைஸ் ஆகிட்டாங்க. நம்மளால் வந்து அங்கே கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். இதில் இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ரெண்டையும் மீறி வந்து நமக்கு ரொம்ப ஒரு காரணமாக பார்த்தோன்னா நம்மளுடைய ஹேபிட். அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து நல்ல ஒரு ரிச்சாக இருந்து, இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் வந்து அவங்களோட புக்கில் சொல்லுவாங்க, அந்த எஃபெக்டிவ் பீப்புள்ஸாக வந்து அவங்களோட ஹேபிட் சொல்லும் போது ஒரு சின்ன சின்ன ஹேபிட் எப்படி நம்மளுடைய லைஃபையே புரட்டி போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது அவருடைய புக்கில் கிளியராக சொல்கிறார். நம்மளும் நிறைய டைமில் அதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நல்ல ஒரு குட் ஹேபிட்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே நல்ல ப்ரோக்ரெசிவாக போயிட்டுருக்கோம். அதே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக புவர் ஹேபிட்டில் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் அந்த நம்ம நினச்ச அந்த கோலில் வந்து நம்மளால் கண்டினியூ அங்கே நிற்க முடியாது, ஒரு கான்சிஸ்டன்ட் நமக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் 4th பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. இதுதான் நம்ம அடிக்கடி நம்ம ட்ரைனிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஹைக்யூ எவ்வளோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோமோ அதை விட மோர் தென் என்ன ஈக்யூ, இந்த எமோஷனல் கோஷன்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து இருக்கும் போது அந்த ஐக்யூ படித்தவங்க என்ன ஐக்யூ என்ன பண்ணால் ஐக்யூ இட் கேன் ஓப்பன் த டோர். பட் ஈக்யூ என்ன பண்ணால் இட் கேன் சஸ்டெயின் அண்ட் மேக் லிவிங் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். இப்போது எமோஷனல் இந்த இன்ஸ்டெபிலிட்டி நம்மக்கிட்ட நம்ம ஃபீல் பண்ணிட்டாலேயே நம்ம ஒரு கான்சிஸ்டன்ஸும் இல்லாமல் போயிடும். நம்மளுடைய கோல் வந்து ஈஸியாக அங்கிருந்து நம்ம டிவியேட் பண்ணிடுறோம். நம்மளாலேயே அதை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஜோர்னலிங் பண்ணலாம், இல்லை வந்து நம்மளுடைய மென்டல் பேஸ் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம ரெகுலராக நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் கொடுத்துட்டே இருக்கிறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் ஸ்கில் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம அந்த கோல் இருந்து பின்வாங்க மாட்டோம். அடுத்ததாக பார்க்கும்போது இவ்வளோ எல்லாமே இருக்குது சார். நம்மகிட்ட கிளியர் கோல் இருக்குது, எந்த விதமான ஃபியர் இல்லை, எங்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுலேயும் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். 3வது வந்து ஹேபிட் வந்து நல்ல ஒரு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு குட் ஹேபிட்டாக இருக்குது. எமோஷனலும் நான் ஒரு ஐக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறேன், ஆனாலும் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு அனலைஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது நம்ம கோல் செட் பண்ணுறது, நமக்குள்ளே இருக்கிற அந்த தாட் ஆஃப் ஃபியர்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது, நம்மகிட்ட இருக்கிற ஹேபிட் வந்து ஃபார்மேஷன், நம்ம எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்மளே டெவலப் பண்ண முடியும். ஆனால் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் 2 3 இருக்குது. இது என்ன அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய என்விரான்மெண்டல், நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு எக்கோசிஸ்டம் நம்மளால் செட் பண்ண முடியல அப்படின்னா இத்தனை ஃபேக்டர்ஸ் இருந்து கூட நம்மளால் அங்கிருந்து வெளியில் வர முடியாது. அப்போ என்ன சார் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் இதை வந்து நெகட்டிவாக நம்மளை அட்டாக் பண்ணலாம், பாசிட்டிவாக நம்மளை ப்ரோக்ரெசிவ் பண்ணலாம். அதற்காக கிளியராக நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிக்கணும். எந்த நேரத்திலையோ முடிஞ்ச அளவு டிஸ்ட்ராக்ஷன் வந்து அங்கிருந்து வருதாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலேயே நம்ம வந்து அந்த 5th ஸ்டெப்பில் வந்து நம்ம ஒர்க் அப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்க்கும்போது நல்ல யூ ஹேவ் டு பில்ட் ஏ கிளியர் குட் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு எக்கோ சிஸ்டம்ங்கிறது என்னென்னா நம்ம ஒரு பீப்புள்ஸ் இருக்கிறோம், நம்மளை சுற்றி நிறையா பீப்புள், நம்ம வந்து வி ஆர் ஆல் சோஷியல் எனிமல், சோஷியல் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி ஒரு வெப் இருக்குது, ஒரு கனெக்ஷன், ஒரு ஒரு இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் சொசைட்டி, பிட்வீன் த ஃபேமிலிஸ், பிட்வீன் த ரிலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் நம்மளுடைய கோல் லைக் மைண்டட் அலைன்மெண்ட்டே இருக்காங்களா, இல்லை நம்மளை வந்து அங்கே வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் நீங்கள் சேரும் போது அந்த எக்கோ சிஸ்டம் வந்து நம்மளை டெவலப் பண்ணி போகுது. அதுக்கு பதிலாக நம்ம நெகட்டிவ் எக்கோ சிஸ்டம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு மில்லியனராக ஆசைப்படுறீங்க, இல்லை நல்ல ஒரு புக் ரீடராக ஆசைப்படுறீங்க, இல்லை நல்ல ஒரு கிரேட் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக ஆசைப்படுறீங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த லைக் மைண்ட் இருக்குன்னா பாருங்கள், அந்த மாஸ்டர் மைண்ட் அங்கே இருக்குதா பாருங்கள். இந்த மாதிரி மாஸ்டர் மைண்ட் இருக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ப்ரோக்ரஸ் தவிர எந்த விதமான ஒரு டிசிஷன் வராது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம்.
ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது நம்மளுடைய அந்த கோக்னிஷன், இப்போ நம்மளுடைய பர்சனல் கோக்னிஷன் இருக்கு, நம்ம அறிவுத்திறன் சொல்கிறோம் இல்லையா, இந்த திறன் வந்து இந்த சமூக திறன், இந்த இது தாண்டி இந்த அறிவுத்திறனில் வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்மளுடைய கிளியர் கட்டை நம்ம மைண்ட் வைக்கும்போது நிச்சயமாக அங்கே என்ன ஆயிரும்னா எந்த விதமான ஒரு இன்கான்சிடனுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக நம்மளுக்கு ஹெல்ப் வந்து 100% நம்ம சக்ஸஸாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கிறோம், இல்லை நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறோம், அங்கே வந்து ஒரு செட்டன் ஒரு சிஸ்டம் வந்து பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அங்கேயும் என்னென்னா தெர் வில் நாட் பி கிளியர் கம்யூனிகேஷன். ஏன்னா ப்ராப்பராக ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இல்லாத பட்சத்தில் அங்கே வந்து அப்வேர்ட் கம்யூனிகேஷனோ லோயர் கம்யூனிகேஷனோ இல்லாத பட்சத்தில் நம்முடைய அந்த இருக்கிற அந்த ஸ்டாஃபுங்களுக்கும் இருக்கிற டீம் லீடர்ஸ் வித் கொலீக்ஸுக்கும் எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரது வாய்ப்பெல்லாம் போயிடும். ஸோ இதுவும் என்னென்னா நம்ம கோல் செட் பண்ணுறது வந்து நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டாப் ஆகி போயிடும். அதே போல் வந்து நம்ம அந்த வேண்டிய அளவு ரிசல்ட்ஸ் வந்து அங்கே இருக்கணும். இப்போ அதே போல் வந்து பர்சனல், இப்போ நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோன்னா அந்த கோலுக்கு என்னென்ன தேவை, அந்த ரிசோர்ஸ் என்ன, அதை வந்து முன்னாடியே நாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இல்லையா வெளியில் கேதர் பண்ணுமா, அதை நம்ம கேதர் பண்ணாமல் இருக்கும்போது கூட நமக்கு அந்த ஃபெயிலியருக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக பார்க்கும்போது நம்மளுடைய ஓன் சப்போர்ட்டிங் சிஸ்டம், சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேணும். அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி ஃப்ரேம்ட் வித் எம்பத்தி. ஒரு எம்பத்தியான ஒரு ஒரு எக்கோசிஸ்டம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த அந்த இன்கான்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மையிலிருந்து நிலையான தன்மையில் வந்து நம்மளுடைய கோல் வந்து சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஃபைனலாக நமக்கு அங்கே வெற்றி தவிர வேறு ஒன்றுமே கிடைக்காது. ஓகே, வில் see with the next video with the new ideas with the new invention. இப்போ பை த வே நம்மளுடைய சேனலில் பார்த்தோன்னா we are giving the training to the emotional regulation skills master class and also we can with the book writing. நம்ம வந்து அமேசானில் வந்து எப்படி நீங்கள் புக் ரைட் பண்ணணும், எப்படி அதை அவுட்லைன் ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி வந்து புக்கு கவர் வந்து நீங்களே வெயிட் பண்ணுறது, எப்படி நீங்கள் அந்த கவரோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் அந்த சாப்டர் வைஸாக எத்தனை சாப்டர்ஸ் எப்படி நீங்கள் பிரிக்கணும், அது எப்படி வந்து கரெக்டாக ஃபார்மேட் பண்ணணும், எப்படி வந்து அதை அப்லோட் பண்ணணும், எதிர்ப்பு அமேசான் ஆகட்டும், இல்லை கிண்டில் ஆகட்டும், இல்லை பேப்பர் பேக் ஆகட்டும், இந்த மாதிரி கிண்டில் பண்ணுறதுல உங்களுக்கும் நீங்கள் லேர்ன் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா யூ கேன் ஜாயின் வித் அவர் குரூப். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூ கேன் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். யூ கேன் ஹேவ் த வெரி millions of thoughts of ideas. It may boost your energy and also boost your ideas in the future. So after that, we'll see you by next video. Thank you. Anand Kumar.